ராமரோட குணத்தை பற்றி. எப்பேற்பட்டவனா மிகுந்த அழகானவர். இது ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும், கவனிங்க. மிகுந்த அழகானவர், பராக்கிரமம் உள்ளவர், ஆசை இல்லாதவர், அங்கீதம் ஸ்வபாவம் நடை. யாருன்னா தசரதர் மாதிரியே நடப்பாராம். அங்கீதம் எல்லாம் இருக்குமா, அப்பாவை மாதிரியே பிள்ளை. ஒருவரும் கடுமையான வார்த்தை அவரிடம் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னால் அவர் பதில் சொல்ல மாட்டார். யாராவது தப்பான வார்த்தையை வச்சு பேசினாலோ கடுமையாக பார்த்தோன்னா அவர் பதிலே சொல்ல மாட்டார். அவர் போய்கிட்டே இருப்பாராம். ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ பேசும்போதெல்லாம் மெதுவாக பேசுவார், ஸ்பீடெல்லாம் பேச மாட்டார். எப்போதும் சாந்த ஸ்வாபம் உள்ளவர், சாந்தமாக இருப்பார். ஆகையால் ஒருவன் தனக்கு எப்போதாவது எக்காரணத்தாவது ஸ்வல்ப உபகாரம் செய்திருந்தால், ஹெல்ப் பண்ணியிருந்தால் அதை பெரிதாக எண்ணி மிகவும் சந்தோஷிப்பார். யாருக்காவது உதவி எப்போது ஒரு வாட்டி பண்ணியிருந்தால் கூட அதை மறக்காமல் இருப்பார். அனல் சகல ஜகத்திற்கும் அவரே ஆத்மாவாகையால் மனதை வசப்படுத்தினாலும் பிறர் தனக்கு எண்ண முடியாத உபகாரங்களை செய்தாலும் அவை நினைப்பதில்லை. ஏதாவது நிறைய துன்பங்கள் யாராவது பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் நினைக்க மாட்டாரா, மரம் சேச்சே போப்பண்டு விட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஸ்திர வித்தையை அபியஸ்து சமயம்போக டெய்லி உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாராம். அவருக்கு இதுவரை சொல்லிக் கொடுத்த பாடங்கள் என்னென்ன நோட்ஸ் எடுத்து வச்சு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்ப்பாராம். என்னைக்கு டெய்லி படிப்பாராம். படிக்கிறது வந்து விடவே மாட்டார் ராமர். அந்த நேரம் போக 3 பேர்கிட்ட அவர் பேசுவாராம். அனுஷ்டானம், நல்ல அறிவு, வயது முதிர்ந்தவர். அனுஷ்டானம் முதிர்ந்தவர், நல்ல அறிவு முதிர்ந்தவர், வயதில் முதிர்ந்தவர். இந்த 3 பேர்கிட்ட பேசுவாங்களாம். வயது நல்ல மூத்தவங்களும் நல்ல ஞானம் உள்ளவங்கள்ட்ட மிச்ச நேரம் பேசிக்கிட்டு போகிறோம். எப்போதுமே தன் ஜனங்களின் நன்மையை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாரான். மக்கள் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும், மக்களுக்கு என்ன கஷ்டம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம் ராமர். இன்பமாக பேசுவாராம். மிகுந்த தாழ்ந்தவரிடம் தானே முன்வந்து பேசுவாராம். அவர் யாராவது கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்தால் கூட மற்றவங்கெல்லாம் பார்க்க கூட போவாங்க, இவரே முன்னாடி வந்து நின்று பேசுவாராம். ரொம்ப பாசமாக இருப்பாராம். அப்புறம் வந்து அண்டியவர்களுடைய சத்ருக்களை நாசம் செய்யும் பராக்கிரமம் உள்ளவர். தனக்கு நட்பு கொண்டவங்க நாடுகள் யாராவது எதிரி வந்தாங்கன்னா அவருக்கு படையை அனுப்பிவிட்டாருன்னா தம்சம் செஞ்சுட்டு வருவாராம். அப்படி பண்ணிட்டு வந்தாலும் கர்வம் கொள்ள மாட்டாரான். நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ரொம்ப சாந்தமாக சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு வரான். உண்மை இல்லாத கதைகள் ஒருபோதும் சொல்லுவதில்லை. என்றைக்குமே எந்த கதை சொன்னால் கூட அதில் உண்மையான கதை தான் சொல்லுவாராம். கற்பனையில் கூட கதை பேச மாட்டாராம். என்னை மாதிரி கதைலாம் சொல்ல மாட்டார், உண்மையாக கதையை மட்டும் தான் பேசுவார்னார். பெரியோர்களை எதிர்கொண்டளித்து நன்றாய் பூஜிப்பார். அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நல்ல சாமி கும்பிடுவார். அவங்களையும் மதிப்பார், கடவுளையும் நல்ல சாமி கும்பிடுவார். சகல ஜனங்களிடத்திலும் அதிக பரிவு உள்ளவர். ஓகே, அவர்களுக்கு அவரிடத்தில் அப்படியே பரிது வைத்திருந்தார்கள். அவர் எப்படி சந்தோஷமாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி மக்களும் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா. எல்லோரிடத்திலும் தயை உள்ளவர். ஓகே, சூப்பர். பிறருடைய துக்கத்தை பொறுக்காதவர். கோபத்தை ஜெயிச்சவர் ராமர். வேதத்தின் உட்கருத்தை அறிந்தவர்களை பூஜிப்பவர். யாராவது வேதத்தின் அர்த்தத்தை தெரிஞ்சு உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்களும் பேணி பாதுகாத்து வைப்பாராம். தீனர்களிடத்தில் தயை உடையவர். ஓகே, தர்மத்தை பொதுவாகவும் விசேஷமாகவும் அறிந்தவர். தர்மம் எல்லாத்துக்கும் பொது, அது ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லிட்டு அது அப்படி தர்மத்தை அப்படியே பாதுகாப்பாராம். வேகத்தின் உட்கறிந்து அறிந்தவர்களை பூஜிப்பவர். யாராவது ஒருத்தன் வேகமாக செயல்படுதான் வச்சுக்கோங்கன்னா அந்த வேகத்தின் காரணம் என்னன்னு யோசிப்பார். அவன் ஏன் இவ்வளோ வேகத்தின்னு. இதே மாதிரி மற்றவங்க யாராவது அடுத்தவங்க வேகத்தை அறிந்திருந்தாங்க வச்சுக்கோங்களேன், அவங்களையும் மனசில் வச்சுக்கிடுவாராம். ஏன்னா ஒரு வேகம் உடையவன் காரணத்தை அறிஞ்சிட்டா சால்வ் பண்ணிடலாம். அப்படி தெரிஞ்சவனை கூட வச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம இருக்க காலத்தில் எவனாக இருந்தாலும் காப்பாற்றிடலாம். அப்புறம்
தர்மத்தை பொதுவாக சொல்லிக்க, பிறருடைய பொருளை விரும்பாதவர், தன் வம்சத்திற்கு தகுந்த தயை தாட்சண்யம் அண்டினவர்களை காப்பதும் துஷ்டர்களை சுஷிப்பதும் முதலிய தர்மத்தை. இதில் என்னென்னா, தன் வம்சத்தில் யாராவது பொண்ணு கொடுத்தாலோ பொண்ணு எடுத்தாலோ அவங்கள காப்பாராம். அதில் என்ன, அண்டியவர்களை காப்பாராம். அதுலேயும் தயை தாட்சண்யம் உடையவர்களையே தன் வம்சத்தில் வந்து பொண்ணு எடுக்க அளவு பண்ணுவாராம். தயை தாட்சண்யம் இல்லாதவங்களை வந்து ஸோ அந்த குடும்பத்தில் தயை தாட்சண்யம் உள்ளவர்களை தான் வம்சத்தில் எடுப்பாராம். சும்மாலாம் பண்டவனுக்குலாம் பொண்ணு கொடுக்க மாட்டான். பொண்ணு எடுக்கணும். அவருக்கும் பேரம்பேத்திலாம் இருந்துச்சு அந்த காலத்தில். எல்லாத்துக்கெல்லாம் பொண்ணு எடுக்க கொடுக்க மாட்டான். தயை தாட்சண்யம் உள்ளவங்களுக்கே கொடுப்பாராம். இன்னும் 5 நிமிஷம் போகும், வெயிட் பண்ணுங்கள். துஷ்டங்களை சுப்பவது முதலிய தர்மத்தை அனுஷ்பத்தே பெரிதான கீழே வர. யாவற்றையும் அறிந்ததால் என்றைக்குமே சூது சொக்கட்டான் விளையாட்டுக்கும் சூதுக்கும் போகவே மாட்டார். அப்படி இருக்குன்னு சொன்னாலே அந்த விளையாட்டு யாராவது விளையாண்டா கூட அது பக்கத்தோடு போக மாட்டார். அவருக்கு பிடிக்காதான். தர்ம விரோதமான வீண் பேச்சு ஆசையற்றவர். தர்மத்தை பற்றி வீணாக பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, அது அப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி சொல்லிட்டு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் போய் பேசக்கூட மாட்டான், தூர பேர் வரும். சௌஹீத இவ்வியஹாரத்திலும் வைதீக இவ்வியஹாரத்திலும் தடையில்லாமல் பிரகஸ்பதி போல மேன்மேலும் ஹக்ஷு சொல்லக்கூடியவர். வேதங்களை கேட்டால் வச்சுக்கோங்களேன், அப்படி எப்படி வந்து பிரகுதி சொல்லுவாரோ அதுபோல் ஞானத்தை அப்படி வாரி 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 வல்லக்கூடிய ஞானமுடையவர் அவர். மனோ வியாதி தேக வியாதி இல்லாதவர். மென்டல் கிடையாது, உடம்பு ஸ்ட்ராங்கானவரான நாம. யௌவன புருஷன், தலை சிறந்த புருஷன். யார் கொடுத்தது? சிவன் கொடுத்த பட்டம். இதனால எல்லோரும் புகழும் பேச்சு திறனோடு வர. தனக்கு பக்கத்தில் யாராவது வந்தால் கூட அவங்களையும் புகழ்ந்து பேசும் தன்மை உடையவராம். தட்டி கொடுத்து வளர்த்து விடுவாராம். யாரையுமே வந்து தாழ்த்து பேச மாட்டாராம். நல்லது ஒரு பண்ணிட்டா வச்சுக்கோங்களேன், அவர் தட்டி கொடுத்து கூட்டு போடுறதுல அவரை மாதிரி அந்த மனம் அவர் தான் உண்டு. யாராக இருந்தாலும் தட்டி கொடுத்து சூப்பர்ரா அப்படி சொல்லி கூட்டு போகிறான். அது அவர் அந்த அவர் தான் உண்டு. அதிக சரீர பலமுடையவர், ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். பலமுடையவர், பட் அதிக சரீர பலம், ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பார் பிள்ளைக்கு. ஆத்தியனம் செய்யும் தேக காலங்களை நன்றறிந்தவர். ஆத்தியனம் தேக காலத்தை, ஜோதிடங்களை பார்த்து எந்த காலத்தில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜோதிடத்தில் தலை சிறந்து விளங்குவர். எதை எப்போ பண்ணணும், எத்தனை மணிக்கு எந்திக்கணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எந்த நேரத்தில் போர் புரியணும், எப்போ மக்களுக்கு சாப்பாடு போகணும், எப்போ கோயிலுக்கு, அனைத்துக்கும் அறிந்தவர். ஜோதிடத்தில் தலை சிறந்தவர். அப்புறம் ஒரு தடவை பார்த்தவுடன் ஒருவருடைய பலம் இவ்வளவென்று நன்றாக அறியக்கூடியவர். எதிரியின் பலத்தையும் தனக்கு எதிர்த்தால் பலத்தை பார்த்தவனே புரிஞ்சுக்கிடுவாராம். தனக்கு அபகாரம் செய்தவனிடத்திலும் விரோத புத்தி இல்லாதவர். தன தீமையே பண்ணாலும் அவரை எதுக்கணும் புத்தி கிடையாது, ஆனால் எதுக்கணும்னு எதிர்த்துவர். ஆச்சாரியரிடத்தில் வித்தையை கற்று விரதங்களை அனுஷ்டித்து சமாவர்த்தனம் செய்தவர். குருக்களில் எல்லா கலைகளும் கற்றுக்கிட்டார். அதே மாதிரி கரெக்டான இன்றைக்கி வந்து விரதம் இருக்கணும்னா விரதம் இருப்பாராம். கோயிலில் இன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னா சாப்பிட மாட்டார். எதை கரெக்டாக பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுவாராம். இன்றைக்கி காற்றுல போய் குளிக்கணும்னு சொன்னால் குளிக்கணுமா, இன்றைக்கி இந்த பூஜை பண்ணணும்னா பூஜை பண்ணுவாராம். அப்படி வந்து பூஜைகள் புரஸ்காரங்களையும் விரதங்களையும் அப்படி கண்போல் பார்த்துக்கிட்டு இருந்தாராம், கல்வி மாதிரி. ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணார் ராமர். வேதத்தின் அர்த்தத்தை விதிப்படி நன்றாக கற்று உணர்ந்தவர். வேதங்கள் அர்த்தத்தை மட்டும் கற்க மட்டும் இல்லை, அதை உணரவும் செய்தார். அஸ்திர சஸ்திர வித்தைகளை தன் பிதாவை காட்டிலும் மிகுந்த திறமையுடையவர். குரு யாரு? ராமர். எல்லா வேலைகளும் ரொம்ப பயங்கரமாக இருப்பாராம்.
இவருடைய வம்சம் மிகவும் பரிசுத்தமானது. ராமரின் வம்சம், சூரிய வம்சம் மிகவும் பரிசுத்தமான வம்சமாக ஆகும்னு சொல்லிட்டு முன்னேறான். இவர் சகல சோமங்களுக்கும் இருப்பிடம், குற்றமற்றவர். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு வேகத்தை சிரத்தை உள்ள வேகத்தில் சிரத்தை உள்ளவர், பயங்கர வேகத்தில் வில்லுடுவாராம், போர் புரிவாராம். என்னாலும் கலங்காத புத்தியுள்ளவர். எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் புத்தியை தெளிவாக வச்சுருப்பார், கான்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பார், என்றைக்குமே அதை கலங்க விட மாட்டார். மிகவும் கஷ்டமான நிலையிலும் உண்மையே பேசுபவர். எந்த நிலை இருந்தாலும் உண்மையை மட்டுமே பேசுவாராம். எண்ணமும் பேச்சும் செய்கையும் ஒத்திருப்பவர். என்னது தான் பேசுவார், பேசுகிறது தான் செய்வார். எண்ணது ஒன்று, பேச்சுது ஒன்று, செய்கை ஒன்றா இருக்காது, மூணும் ஒன்றா இருக்கும். எண்ணம், பேச்சு, செயல் மூன்றும் ஒத்திருப்பவர். இது மிகப்பெரிய சைக்காலஜி இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணு வச்சுக்கோங்களேன், அதை எண்ணிட்டிங்க வச்சுக்கோங்களேன், அதை எண்ணினோடனே உடனே எழுதிடணுமா, என்னதை உடனே எழுதிடணுமா, எழுதுனதை அப்படியே செய்யலாமா. ஒன்று தோணுது, இப்போ இது நல்லது பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நினச்சது எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டிங்கன்னா செய்யப்படும். அது மாதிரி என்ன நினைச்சோமோ அதே மாதிரி செய்வோம், அதை மாற்றம் இருக்காது. ஆமாம், அது அந்த பிரபஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லுது. அது என்ன வருதோ என்னது எழுதி வச்சிடும். தர்மங்களை பூரணமாக அறிந்து பெரியோர்களான பிராமணேர்மர்களால் நல்ல மார்க்கத்தை நன்றாக பழக்கப்பட்டவர். பிராமணர்கள் கூட பழகி நல்ல வேதங்களை கற்றுக்கிட்டு நல்லதை ஒழுக்கமாக இருப்பார். பிராமணர் ஒழுக்கமானவர்னு சொல்லிட்டு அவர் ராமர் சொல்கிறார். பகலின் முன்பாகத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய தர்மங்களை நன்றாக அறிந்தவர். பகலின் முன்பாகத்தில், சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தர்ம காரியம் பண்ணணும், அதாவது காலையில் எழுந்திக்கணும், பிராணாயாமம் பண்ணணும், யோகா பண்ணணும், மக்களுக்கு அந்த நேரத்தில் என்னென்ன பண்ணணும், எல்லாத்தையும் காலத்தையே அறிந்தவர் அவர். அறிந்த விஷயத்தை ஒருபோதும் மறக்காதவர். ஒன்றா படிச்சுட்டா மறக்கவே மாட்டார் ராமர். அப்படி தான் இருக்கும். மெமரி பவர் பயங்கரமாக உள்ளவர். மென்மேலும் தோற்றமுள்ள புத்தி உள்ளவர். மென்மேலும் தோற்றமுள்ள புத்தி. அவரை பார்த்தாலே இவர் ஞானி, சக்தி வாய்ந்தவன்னு பார்க்கும்போதே தெரியுமா. வணக்கம் உள்ளவர். யாரை பார்த்தாலும் அன்பாக வணக்கம் வைப்பார். வணக்கம் சொல்கிறதுலே ஒரு பெரிய சொல்லுங்க. பிறரால் அறிய முடியாத எண்ணத்தை உடையவர். யாராலும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு யோசித்து வச்சுருப்பாராம். ஆலோசித்த காரியம் முடியும் வரையில் பிறருக்கு தெரியாமல் மறைத்து கொள்பவர். இப்போ ஒரு எண்ணத்தை வச்சுக்கோங்களேன், அதை முடியுது வர அந்த எண்ணத்தை வேறு யார்ட்டையும் சொல்ல மாட்டாரான். சொல்லி இதை நான் தான் பண்ணப்பா, என்னோட பிளான் தான் பாரான். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம நினச்சதை வெறும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. நம்ம முடிக்கிறது வர அதை பொறுமையாக இருக்கணும், யாருக்குமே தெரியப்படுத்தக்கூடாது. சில விஷயங்களை நம்ம செஞ்சு முடிச்சோன்னா நம்ம தான் செஞ்சோன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடியே போயிட்டு நான் தான் பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளி குடு ஒன்றும் ஓடக்கூடாது. ராமர் மாதிரி யோசிக்கணும். மறைத்து வைத்து கொள்ளமா. ஓகே, சிறந்த மந்திரிகளை உடையவர். எப்போதுமே தனக்கு சுற்றி உள்ளவங்க ஆலோசனைகள் ரொம்ப தலை சிறந்த ஞானிகளையே ஆலோசனைக்கு வச்சுக்கணும். சும்மா தேவையில்லாதவங்களும் ஆலோசனை வைக்கக்கூடாது, அவங்கள்ட்ட பேசவும் கூடாது. பேசலாம், பட் ஆனால் அவங்க ஆலோசனையும் கேட்கக்கூடாது. நமக்கு எது உகந்தவர்களோ அவர்களை மந்திரிகளை எல்லாரும் வச்சுக்கிடணும். நீ ஒரு மந்திரி, அப்போ ஒரு மந்திரி, யார் யார் நமக்கு உதவி பண்ணணும். அவருடைய கோபமானது தோஷமாவது வீண் போகாது. அவர் கோபப்பட்டாலும் வீண் போகாது, சந்தோஷப்பட்டாலும் வீண் போகாதான். நல்ல பாத்திரம் அறிந்து தானம் செய்வதற்கு, நியாயமாய் சம்பாதித்ததற்கு தகுந்த காலத்தை நன்றி அளித்தவர். நல்ல பாத்திரம் அறிந்து தானம் செய்வதற்கும் நியாயமாய் சம்பாதிப்பதற்கும் தகுந்த காலத்தை நன்றறிந்தவர். இப்போ யாராவது ஒருத்தர்
உண்மையான உதவி தேவையோ அவங்களுக்கு செய்யணுங்கிறது தான் பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடு. அது மட்டும் இல்லாமல் தொழில் பண்ணுறான்னு சொல்லிட்டு வந்து யாராவது கேட்டாங்கன்னா, இந்த காலத்தில் பண்ணாத, காற்று காலத்தில் விபூதி கடை போடாத, காற்று காலத்தில் விபூதி பறந்து போயிடும், ஸோ இந்த காலத்தில் போடு, இந்த காலத்தில் நம்ம ஊரில் வந்து தேரோட்டம் வருது, இந்த ஊரில் இந்த காலத்தில் இந்த கடை போடு, உனக்கு வியாபாரம் வரும். இந்த காலத்தில் வந்து காலம் எந்த காலத்தில் எந்த தொழில் பண்ணு சொல்லிட்டு பிஹெச்டி பண்ணவர், எதாவது எப்போ பண்ணு சொல்லிட்டு பிஸ்னஸில் பயங்கரமான ஐடியா உள்ளவர்னு சொல்கிறாங்க. இதில் அவருக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்கு. கிருஷ்ணர் அது இன்ஜினியர், கிருஷ்ணர் இன்ஜினியர். இவர் பிஸ்னஸ் மைண்டட், பயங்கர ராமர் மாதிரி பிஸ்னஸ் எந்த எப்போ பண்ணணும் எப்போ காசு சம்பாதிக்கலாம் அவருக்கு தெரியுது. அப்புறம் கரெக்ட், அதை சொல்லிக்கிறேன். தேவதைகளிடத்திலும் ஆச்சாரியர்களிடத்திலும் மிகுந்த பக்தி உள்ளவர், கடவுள்களையும் தெய்வங்களையும் அப்படியே அன்பாக கும்பிடுவர். பண்டிதர்களிடத்தில் மிகுந்த பரியுள்ளவர். பண்டிதர்கள் வேற, ஆச்சாரியர்கள் வேற. பண்டிதர்கள்லாம் கோயிலில் பூசாரிகள், அந்த பூஜை பண்ணுறவங்க. ஆச்சாரியர்கள் வந்து ஆச்சாரியர்கள் யாருன்னு தெரில, ஆச்சாரியர்கள் அவங்க வேற. மூடர்களிடம் சேராதவர், முட்டாப்பை கூட சேரவே மாட்டார், ஒதுங்கி போயிடுவார். ஸோ நம்மளும் சேரக்கூடாது. கடுமையாக பேசாதவர், யார்கிட்டையும் அமைதியாக பொறுமையாக பேசணும், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. சோம்பல் இல்லாமல் எப்பொழுதும் சாஸ்திர விசாரம் செய்து கொண்டிருப்பார். சாஸ்திர விசாரம், ஸோ படித்ததை இம்ப்ளை பண்ணி பார்த்துட்டு இருப்பார். வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பார். படித்தது யோசிச்சு பார்த்துட்டு இருப்பார். சாஸ்திரங்களின் உண்மையை அறிவதில் ஜாக்கிரதையாய் உள்ளவர். யாரை சொன்னாலும் உடனே நம்பிட மாட்டார். ஜாக்கிரதை, எது கரெக்டு தப்புன்னு பார்த்து சொல்லக்கூடிய அறிவுடையவர். பிறருடைய குற்றங்களை தன் ராஜ்யத்திலும் சத்ரு ராஜ்யத்திலும் உள்ள தோஷங்களையும் நன்று அறிந்தவர். ஸோ தப்பு பண்ணால் அப்படி தப்பிக்கவே முடியாது. வேதாந்தங்களையும் சகல வித்தைகளையும் அப்பியசித்தவர். ஓகே, எல்லா வேதங்களும் அவருக்கு தெரியும், சகல வித்தையும் அவர் கற்றவர். எல்லா விஷயங்களின் முடிவான கருத்தை அறிந்தவர். இதை நடத்துனா இதுதான் வரும், இதை பேசுனா இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருவார். நான் சொல்கிறேன், எல்லா விஷயங்களின் முடிவு. காலையில் இத்தனை மணிக்கு சூரியன் வச்சு அத்தனை மணி தான் மறையன்னு அவருக்கு தெரியும். இது இப்படி பிறந்தா இப்படி தான் போகும்னு தெரியும். அதை எல்லாத்தையும் அறிந்தவர். நீதி சாஸ்திரப்படி மித்திரர்களையும் சாதுக்களையும் சேர்ப்பதிலும் அவர்களை காப்பாற்றுவதிலும் வெகு சாமர்த்தியமான உள்ளவர். நீதி சாஸ்திரத்தை கரெக்டாக பேசி கரெக்டாக தீர்ப்பு கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக, யார் மனசும் புண்படாமல் கரெக்டாக கொண்டு போவாராம். கெட்டவர்களை சிக்ஷிக்கும் சமயம் மறந்தவர். கெட்டவர்களை சிக்ஷிக்கும் சமயம் மறந்தவர். அவனை வந்து இந்த நேரம் கொள்ளணும் அப்படின்னு அதுக்கு அறிவு புத்திலாம் கிடையாது. ரொம்ப நல்லவர் அவர், ரொம்ப நல்லவர். தேன் வண்டுகள் புஷ்பங்களை கசங்காமல் எப்படி ரசத்தை எடுக்குமோ அப்படி ஜனங்களுக்கு கஷ்டமில்லாமல் அவர்களிடமிருந்து தனத்தை சம்பாதிக்கும் வகை அறிந்தவர். அரசர் வந்து மக்கள்கிட்ட வரி வாங்கி தானே செயல்படும். அது எப்படி எடுப்பார்னா, எப்படி வண்டு போய் மலரில் உள்ள தேனை எடுத்துகிட்டு வருதோ அதே மாதிரி மக்கள்கிட்டருந்து அவங்க கஷ்டப்படாமல் நிதி வாங்க வரான். கஷ்டப்படுத்தி யார்கிட்டையும் நிதி வாங்க மாட்டாராம். அவங்களுக்கு கஷ்டம் வராத மாதிரி ஒரு அமௌண்ட் வாங்குவாராம். அதுக்கு ஒரு அடித்து பிடிச்சி அறுத்துலாம் அந்த கவர்மெண்ட் வாங்க மாட்டான். தன் வரவில் பாதியாவது, கால் பங்காவது, முக்கால் பங்காவது செலவிக்கலாமே ஒழிய வரவிற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது என்று ராஜநீதி அறிந்தவர். 100 ரூபா வருதுன்னா கால் பங்கு 25, இல்லை பாதி 50 பங்கு, இல்லை 75 பங்கு செலவு பண்ணலாம். ஆனால் 25% சேர்த்து வைக்கணும்னு ராமர் சொல்கிறாரு. என்ன வருமானம் வந்தாலும் 25% சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ராமர் அவரோட கீதையில் சொல்லியிருக்காரு, ராமாயணத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபாலோ பண்ணோம். அதை எவ்வளோ அர்த்தமாக எடுத்துக்காரு பாருங்க. குளிச்சுட்டு சாமி திருப்பி சொல்கிறாங்க, ரொம்ப பிடிச்ச வரி தான். தன் வரவில் பாதியாவது,
கால் பங்காவது 3/4 பங்காவது செலவழிக்கலாமே ஒழிய வரவிற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடாது என்று ராஜநீதி அறிந்தவர். எவ்வளோ பெரிய ஆள்ன. பல வகையான சாஸ்திர ஆராய்ச்சிகளும் சமஸ்கிருத பிராகிருத பாஷாங்களையும் பாஷாங்களின் காவியம் நாடகம் முதலியவற்றை மிகவும் தேர்ந்தவர். ஸோ அவர் நிறைய வேதங்கள்லாம் படிச்சிருக்கார். சூப்பர், பயங்கரமான தர்மார்த்தங்களுக்கு விரோதம் இல்லாத காமக்ஷதை அனுபவித்த. ஓகே, செய்ய வேண்டிய காரியங்களின் உற்சாக குறைவில்லாதவர். எந்த காரியம் சொன்னால் உற்சாகமாக செய்வாராம். சும்மா ஓடி அந்த தேவையில்லாமலாம் என்ன பண்ண மாட்டாராம். செய்யும் காரியத்தை சந்தோஷமாக சூப்பராக பண்ணுவாராம். இன்பமாக காலம் கழிப்பதையே பிரயோஜனமாகவும் சித்திர வேலைகளிலும் சங்கீதங்களிலும் பல வாத்தியங்களும் வாசிப்பதில் திறமையுள்ளவர். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுல திறமையானவர். தன் செல்வத்தை 5 வகையாக பிரித்து வேண்டும் என்று நீதியை அறிவித்தவர். இது நான் பார்த்தீங்கன்னா 5 வேத வகை என்னென்னு பிரித்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் படிக்கல அதை. யானை குதிரைய முதலியவற்றை ஏறும் பழக்கம் திறமை உள்ளவர். வில்வத்தையில் வில்வித்தையின் ரகசியத்தை அறிந்தவர் சார்ந்தவர். அர்ஜுனன் மாதிரி ராமர் வில்லு, அவர் வில்ல தான் ராவணனையே போட்டு தந்தார். ஸோ அவர் அதை கற்றுக்கிட்டார். இல்லை, விஷ்ணுவோட வில்லேஜ் ராம் கல்யாணத்துக்கு சீதையை கல்யாணம் முடிக்கிறதுக்காக ராமரின் விஷ்ணுவோட கரெக்டு. ஆனால் அதே நேரத்தில் தூக்கும் வல்லமை கொடுத்தவர் ராவணனும் கூட. ராவணன் தூக்குவாங்க, ராவணன் வில்ல தூக்கிடுவார். ஆனால் கஷ்டப்பட்டு தூக்குவார். ராமர் ஈஸியாக தூக்குவார். ஆனால் தூக்க முடியாது. கரெக்டு. ஆனால் தூக்கிடுவார். கோத கூட முடியாது, கிளாஸ் மட்டும் தான் தூக்கிருக்காரு. சத்துருக்களை நோக்கி தானே பயமில்லாமல் போய் சன்யத்தின் முன் நின்று ஓகே. சூப்பர் 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 சூப்பர். புத்தகம் எழுத அவங்களுடைய வார்த்தைகள், அந்த ஞானியுடைய வார்த்தைகளை படிக்கும் போது அவங்க சக்தி நமக்கு கொடுப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நமக்கு இதுல இது என்னது, என்ன யோகா இது கிறிஸ்டல், அது பிராணிக் யோகா, பிராணிக் ஹீலிங். அதை வச்சு ஒருத்தருக்கு சரி பண்ணுன்னா அவங்க உடம்பு தன்னால எனர்ஜி வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க பஸ்ஸில் பயணம் பண்ணாலோ, 4 பேருக்கு பேசினாலோ, எதுனாலும் அப்பப்போ அப்போ அந்த பேட் எனர்ஜி இருக்கிறவங்ககிட்ட இருக்கும்போது இவங்களோட எனர்ஜி டவுன் ஆகணும். புத்தகங்கள் படிக்கும்போது, நல்ல கோயிலுக்கு அடிக்கடி சாமி கும்பிடும்போது, நல்ல சுத்தபத்தமாக நம்ம துணிகளை போடவும், சுத்தபத்தமாக இருக்கும்போது நம்மளுடைய எனர்ஜி கூடுமா. ஸோ இந்த பிராணிக் ஹீலிங் நடக்கிறதே கோயிலில் தான். எல்லாரும் கோயிலில் போய் உட்காந்து அந்த மந்திரங்கள் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி வருது. அப்புறம் பிராணிக் ஹீலிங் தன்மையும் அதுதான். சூப்பர். அப்போ கோயிலுக்கு போகிறதுனால, அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுனாலையோ, சுத்தபத்தமாக துணிமணி போடுறதுனாலையோ, சுத்தமாக இருக்கிறதுனாலையோ, நல்லவங்க கூட நல்ல காத்தோட்டமாக இடத்துல இருக்கிறதுனாலையோ, புத்தகங்கள் ஞானிகள் புத்தகங்கள் படிக்கிறதுனாலையோ நமக்கு எனர்ஜி கொடுமா. பவர் நமக்கு கிடைக்கணும். கரெக்டு கரெக்டு கரெக்டு. நேற்று வீடியோ 1 மணி நேரம் போயிருக்குது. அப்புறம் தன் பலன்களை காப்பாற்றி. ஸோ அவர் போரிடும் போது முடிஞ்சு வைப்பாங்க. அவர் மற்றவங்கெல்லாம் போருக்கு எப்படி அரசர்கள் எப்படி போவார்னு தெரியல. பட் அவர் போர் போகும்போது அவரும் முன்னாடி நிற்பாராம், படை பின்னாடி தான் நிற்குமா.
ராமர் போருக்கு வந்தால் ராமர் முன்னின்று போர் பண்ணுவார். மித்தவங்கெல்லாம் பின்னாடி தான் வரணும். என் மக்களுக்காக நான் முன்னின்று போர் பண்ணுவார். அவரை பார்த்தா அடி பேருவானுங்க. அது வேறு விஷயம். கோபத்தை ஜெயித்தவர், கர்வம் இல்லாதவர், பிறருக்கு ஜெயிச்சவர்னா சண்டை போட்டு ஜெயிச்சர்ல. இல்ல கோபம் வந்தாலும் அதை அதான் அதுதான் கோபம். இல்லை அப்படி இல்லை. கோபம் வந்தாலும் கோபம் வராமல் அப்படி பொறுமையாக கோபத்தை வெளிக்கொண்டுடாமல் அதை அடிச்சு நிற்கு. சரி, சாந்தி. ஓகே, பாய்.